அந்த நான் உன்ட்ட ஒன்று சொல்லட்டுமா? என்ன மாணிக்கம் சொல்லுங்க. உன் பேரை நான் மாத்தலாம்னு நினைக்கேன். ஏன் மாணிக்கம் எதுக்கு? ஆமா, உனக்கு இந்த பேரே செட் ஆகல. நம்ம பேரை மாத்திடுவோம். ஏன்னா நம்மளுக்கும் பிள்ளை பறந்துட்டு நான் அதை கூப்பிடுறேன்னா இல்ல உன்னையே கூப்பிடுறேனான்னு உனக்கும் கன்ஃபியூஷன் வருது. அதனால பேரை மாத்திடுவோமே. ஆமாங்க, எனக்கும் அதே தான் தோணுது. எல்லாரும் உனக்கே குழந்தை இருக்க, உனக்கு ஏன் இந்த பேர் வச்சிருக்கு அப்படின்னு கேட்காவ. யார்ட்டையும் போய் புதுசாக அந்த பேரை சொல்ல முடியல. முன்னால எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருந்து இப்போ வர வர பிடிக்க மாட்டேங்குது. அதுவும் நம்மளுக்கு பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு இந்த பேரே பிடிக்கல. நான் என்ன நினைச்சனோ அதே தான் நீயும் நினைச்சிருக்கா. ஆமா மாணிக்கம், நான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பாரு, நான் சொல்லும் போது நீ கோவப்படுவியோ வருத்தப்படுவியோன்னு நினைச்சேன். ஆனா நீயும் அதே தான் நினைச்சிட்டு இருந்திருக்கான்னு இப்பதான் தெரியுது. சரி மாணிக்கம், அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல பேர் வைங்களாம். அம்மு பொம்மு. மாணிக்கம், அம்மு பொம்மெல்லாம் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி கூப்பிட்டாலே என்னமோ சின்ன பிள்ளைன்னு தோணுது. அதனால என் வளத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல பெரிய பேரா வைங்க. பெரிய பேராவா? ஆமா மாணிக்கம், பெரிய பேரா வைங்க. நெட்ட மாதிரி. சூப்பர் பேர். எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னையில இருந்து என்னைய நெட்ட மாதிரினே கூப்பிடுங்க. நெட்ட மாதிரின்னு கூட பிடிக்கலனா மாறின்னு கூப்பிடுங்க. இந்த பேர் தான் எனக்கு செட் ஆகுது. சரி நெட்ட மாதிரி, இனி இந்த பேரை சொல்லி கூப்பிடு. எனக்கு பேர் வச்சாச்சு, பேர் வச்சாச்சு, பேர் வச்சாச்சு. நெட்டு என்ன இவ்வளவு சந்தோஷப்படுறா? ஆமாங்க, நம்மளுக்கே பிள்ளை பிறந்தாச்சு. எனக்கு இப்பவே பேர் வைக்க வேண்டிய நிலைமை வந்து போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் எங்க பாட்டி கிளவி இருக்கு பாருங்க, அதுதான். எனக்கு ஒழுங்கான பேரை வைக்கல இந்த கிளவி. சும்மா பிறந்ததுல இருந்து குழந்தையா சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டு அதே எனக்கு பேராக்கி விட்டு. மாணிக்கம், ஆதார் கார்டுல முதல்ல என் பேரை மாத்தணும். மாத்திரலாம் நெட்டு, அதை நான் பண்ணி தரேன். சரி மாணிக்கம், இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தான் எனக்கு பேர் வச்சிருக்கு. அதுவும் என் புருஷன் எனக்கு பேர் வைக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு சொல்லுங்க. சரி நெட்டு மாதிரி 3 தடவை காதல சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம், என் காதல் கேட்கற மாதிரி சொல்லிட்டே இதுவே போதும். இனி என் பேர் இதுதானே எல்லாத்தையும் சொல்லணும். சரி நெட்டு, சீக்கிரமா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்துலயும் பேரை மாத்திடுவோம். சரி மாணிக்கம், அப்ப நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா? நெட்டு இங்கேயே இரா, கொஞ்ச நாள் இங்கேயே இருந்துட்டு போ. இல்ல டாடி தங்கச்சி எல்லாம் தனியா இருப்பாவ. நாங்க போனதா நல்லா இருக்கும் மாணிக்கம். புருஷன் வீட்டுக்கு போனோன்னு நம்மளெல்லாம் மறந்துட்டான்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் வாரேன். அப்பயும் அப்பா இருக்காருன்னு சொல்லுவா. அப்பா இங்க கூட்டிட்டு வந்துடலாம் மாணிக்கம். இல்லனா இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன நெட்டு? நம்மளுக்கு அந்த ஊர்ல ஒரு வீடு வாங்கிடலாம். அங்க போய் எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். ஓனர் கூட பாருங்க அந்த ஊர்ல தான் வீடு கட்டியாவ. அவைய புருஷனும் அங்கதான் வரப்போறாவலாம். நீங்களும் நம்மளுக்குன்னு ஒரு வீடு வாங்கிட்டு அங்க வந்துருங்க மாணிக்கம். சரி நெட்டு, ஒரு வாரம் இரா. நம்ம பிள்ளை ஓடி ஆடி இந்த வீட்டுக்குள்ள விளையாடும்ல. விளையாடுவோம் மாணிக்கம், ஆனா எனக்கு வேலை இருக்குல்ல அங்க, அதையும் பார்க்கணும்ல. நான் சொன்னா கேப்பையே கேட்க மாட்டியா? நீங்க சொன்னா நான் கேட்காம இருக்க மாட்டேன் மாணிக்கம், கேட்பேன். ஆனா உங்க அம்மா ஒரு நாளைக்கு மேல இருந்தா என்கிட்ட சண்டைக்கு வந்துருவாவ. ஏதோ பாட்டி இருக்கிறதுனால தான் அமைதியா இருக்காவ. அந்த புயல் எண்ணி அடிக்கக்குள்ள நான் கிளம்பிட்டா ரொம்ப நல்லது. போ நெட்டு, உனக்கு எப்பவுமே காமெடி தான். நம்ம வாழ்க்கையே காமெடியா தான் போயிட்டு இருக்கு மாணிக்கம். என்ன பேராண்டி, பேத்திட்ட என்ன பேசிட்டு இருக்க? பாட்டி வீட்டுக்கு போறேன்னு சொல்றா பாட்டி. அதை இப்ப போக வேண்டாம், ஒரு வாரம் இங்கேயே இருன்னு சொல்லி ஏன் கேட்க மாட்டேங்க? எம்மாடி பேத்தி ஒரு வாரம் இருந்துட்டு தான் போயாமா? இல்ல பாட்டி, பச்சைக்கிளி மஞ்சக்கிளி இருக்காவ, டாடி இருக்காரு. அவையெல்லாம் விட்டு நான் எப்படிங்க இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம மஞ்சக்கிளிக்கு கல்யாணம் வேற கிட்ட நெருங்கிட்டு வருது. அந்த வேலையை வேற பார்க்கணும்ல, அங்க இருந்தா தானே பார்க்க முடியும். அவ சொல்லிதான் சரிதான் பேராண்டி. கல்யாண வேலையை பெரிய மனுஷன் எடுத்து வச்சிருக்காரு, இவளும் கூட இருந்து பார்க்கணும்லப்பா. அவியல்வள அங்க விட்டுட்டு இவங்க இருந்தாச்சுன்னா சரியா வராது மாணிக்கம். அதனால போயிட்டு வரட்டும். பாட்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பாட்டி? என்னதுமா பேத்தி? என் பேரை மாத்தியாச்சு பாட்டி. என்னம்மா சொல்லியே உன் பேரை மாத்தியாச்சா? ஆமா பாட்டி, எங்க பாட்டி எனக்கு ஒழுங்காவே பேர் வைக்கல. ஏதோ வாயில வந்து கூட்டு கொஞ்சிட்டு தெரிஞ்சிருக்கு. அதை நானும் பேரணி பிடிச்சிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு தெரிஞ்சேன். அதனால மாணிக்கத்திட்ட சொன்னா அவர் எனக்கு இன்னைக்கு வேற பேர் மாத்தி வச்சுட்டாரு. அப்படியம்மா என்ன பேரு ஆண்டி சொன்னா நானும் கூப்பிடுவேன்ல. பாட்டி நெட்ட மாதிரின்னு வச்சிருக்கேன். ஏய் பேராண்டி, அவ வளத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல பொருத்தமா பேர் வச்சிருக்கியே. நானே இந்த பேரை விட்டே கூடியப்பா. சரி பாட்டி. பாட்டி, நான் ஊருக்கு கிளம்ப போறேன். நீங்க இப்ப என் கூட வரியலா இல்ல பிறகு வரியலா? 2 பாட்டிகளும் உங்களை கூட்டு வர சொல்லிட்டே இருக்காவ. ஆமாமா பேத்தி, ஆண்டியும் சொல்லிட்டு தான் போனவ 2 பேரும். நேத்து ராத்திரி அவங்க 2 பேரும் கூட என்னை கூப்பிட்டுட்டு இருந்தாவ. நான் தான் இப்ப வரல, என் பேத்தி கூட வரேன்னு சொன்னேன். அப்ப நானும் உங்க கூட வரட்டுமாமா, கூட்டிட்டு போறியா? பாட்டி நான் தான் கூட்டிட்டு போய் விட போறேன். நீங்களும் வாங்க, கார்ல போயிடலாம். சரிப்பா வரேன். எம்மாடி பேத்தி, கொள்ளு பேத்திய தூக்கிட்டு வா போவோம். சரி பாட்டி, தூக்கிட்டு வரேன். ராசாத்தி, ஏலா ராசாத்தி. பாட்டி நான் கார் பக்கத்துல இருக்கேன், வாங்க. சரியா பேராண்டி, உங்க அப்பாட்ட அம்மாட்ட சொல்லிட்டு வரேன். ஏய்யா தோர, ராசாத்திய கூட்டிட்டு வாயா. என்னம்மா? என்னது? ஏய்யா தோர, நான் ஒரு 5-6 நாள் பேத்தி வீட்ல போய் இருந்துட்டு வரேன். ஏம்மா அங்க எதுக்கு? மர்மம் இங்க தானே இருக்கா? நேத்த மாதிரி இன்னைக்கு
என்னது நெட்ட மாதிரியா எவாவா இது கூட தெரியல உனக்கு உன் மருமகளுக்கு தான் நெட்ட மாதிரின்னு பேர மாத்தியாச்சு இனி எல்லாரும் அவளை அப்படியே கூப்பிடுங்க இது என்ன புதுசா இருக்கு இப்ப பேர மாத்தியது எப்ப மாத்தினேன்னா அவளுக்கு பேர் பிடிக்கலன்னு சொன்னாலும் அவ புருஷன் தான் பேர மாத்தி வச்சிருக்கான் அதுல உனக்கு என்ன கஷ்டம் வந்துற போது நீ பேர சொல்லி கூட விருப்பலன்னா மருமகளே நீ கூப்பிடு ஐயா தோற உன் மருமகளும் அன்னைக்கு ஊருக்கு போறாளாம் அவ கூட நீங்களும் வாங்க பாட்டின்னு கூப்பிட்டா அதனால நானும் போயிட்டு வரேன்ப்பா அங்க போனா கொள்ளு பேத்தி பாத்துக்கிடலாம்லப்பா ஐயா அங்கதான் இருப்பாவ நான் மட்டும்தான் போறேன் அவியல எல்லாரும் சேர்ந்து நல்லா பாத்துக்கிடுங்க ஆ சரிம்மா அப்பாவை நாங்க பாத்துக்கிடுவோம் எல்லாரும் ஆசாத்தி உன் மாமனாருக்கு அப்பப்ப என்னென்ன தேவையோ கொஞ்சம் பார்த்து கொடுத்துடு என் மோவனையும் பார்த்துக்க நான் போயிட்டு வரேன் சரி நான் இவ மூணு பேரையும் பார்த்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க ராசாத்தி மாணிக்கத்துக்கு கல்யாண வேலை இருக்குதா அதனால அவனும் அங்கே இருக்கட்டும் நெட்ட மாதிரி கூட இல்லத்தே அதெல்லாம் சரி வராது அங்கேயே 2 ரூம் தான் இருக்கு நீங்க எங்க படுப்பியா அவியெல்லாம் எங்க படுப்பாவ இதுல என் மகனை வந்தா எங்க தங்குவானா சரிப்பட்டு வராது தேய் அவன் இங்கேயே வரட்டும் நீங்க வேணா அங்க போய் தங்குங்க எல்லாது அவிய பிரச்சனை பாத்துக்கிடுவாவ நெட்ட மாதிரிக்கும் பிள்ளைக்கும் தனி ரூம் தான் இருக்கும் அவன் அங்க படுத்துக்கிடுவான் நான் அந்த பிள்ளைகளோட கூட படுத்துக்கிடுவேன் நெட்ட மாதிரி அப்பா வேணா ஆள்ல படுத்துக்கிடுவாரு ஒரு பிரச்சனை இல்ல நீ அதை நினைச்சு கவலைப்படாத நான் போயிட்டு வரேன் ஆ சரிங்கம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க கிளவி வந்ததோட என் மவனையும் கையோட இழுத்துட்டு போகுது நானா இருந்தா அவனை அங்க விடவே மாட்டேன் இந்த கிளவி வந்ததுனால என்னென்னமோ நடக்குது இப்ப போனானா அப்படியே அங்கேயே இருந்துருவானே என் மவன் அவன் எப்படா சான்ஸ் கிடைக்கான்னு பார்த்துட்டு தெரியான் இது இந்த கிளவிக்கு புரிய மாட்டேங்கி புதுசா அந்த நெட்டச்சிக்கு இப்ப பேர வேற மாத்திருக்காவலாம் ரொம்ப அவசியம் நான் அவளை நெட்டச்சி நெட்டச்சின்னு தான் கூப்பிடுவேனே அந்த பேரே அவளுக்கு வச்சிருக்கலாம் இதுல நெட்ட மாறின்னு வைக்காவலாம் இந்த பேர் மட்டும் என்ன வாவிய மாதிரி இருக்காக்கும் இதுவும் அதே மாதிரிதான் இருக்கு நல்லா ஒட்டகச்சிவிங்க மாதிரி வளர்ந்துருக்கால அதனால இந்த பேர் வச்சிருக்காவ போல எப்படியோ இங்க இருந்து போய் தொலைஞ்சா போதும் எனக்கு அதுவே நிம்மதிதான் என் மவனை எப்படியாவது இங்க வர வச்சிருந்தமே பாப்போம் பிளான் போடி ஏமா 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 ஜோசப் வந்துட்டியாப்பா ஆமாமா இன்னும் 2-3 நாள் கழிச்சு தான் வருவான்னு பாட்டி சொல்லிட்டு இருந்தாவ அதுக்குள்ளேயே வந்துட்டியே என்னப்பா அம்மா அது வந்து எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் ஏன்பா என்னாச்சு அதாங்க சுத்தி பார்க்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குன்னு சொன்னாவல எதுவுமே நல்லா இல்லையோ அதெல்லாம் நல்லா தான் இருந்து எனக்கு தான் பிடிக்கல என்னாச்சுப்பா எதுவும் பிரச்சனையா ஒண்ணும் இல்லம்மா பிரச்சனை எதுவா இருந்தாலும் அம்மாட்ட சொல்லுப்பா இவ நீ அடிச்சாலோ அதெல்லாம் இல்லம்மா ஜோசப் உண்மையை சொல்லு அடிச்சாலோ ஏ ரூபி அடிச்சியோ அத்தை அது வந்து என்ன வந்து போய் நிறுத்திட்டு இருக்கா அப்போ என் மவனை நீ அடிச்சிருக்க அப்படிதானே இல்லத்த தெரியாமலையா நீ நல்லா தெரிஞ்சுதானே அடிப்பா என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தது நீ அடிக்கிறதுக்காகவா சும்மா எப்ப பாரு அவனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கானே எப்பதான் அவனுக்கு இதெல்லாம் சரியாயி தொலைக்குமோ எனக்கும் தெரியல டூருக்கு வந்தவன் பாதியிலே ஓடி வந்திருக்கான் வா இம்சை தாங்காம இப்படியா பண்றது கோபடாம இவ்வளவு கொஞ்சமா சொல்றா வந்ததுல இருந்துதான் நிம்மதியே இல்ல எல்லா வீட்லயும் புருஷன் தான் பொண்டாட்டி போட்டு அடிப்பான் ஆனா இங்கதான் பொண்டாட்டி புருஷன்காரனை போட்டு அடிக்கிறா இதெல்லாம் எங்க போய் சொல்லனே தெரியல நல்லா எல்லாத்தையும் மறைச்சு எங்க தலையில மிளகா அரைச்சிட்டாவ இப்போ நாங்க மாட்டிட்டு முழிக்கோம் விட்டு தொலைக்கவும் முடியல சேர்ந்து வாழவும் முடியல விடுங்கம்மா நீ சும்மா இரு ஜோசப் எவ்வளவு ஆசையா கிளம்பி போனா இப்போ பாதியிலே வந்து நிக்கிறா எல்லாத்துக்கும் இவதான் காரணம் அத்தை அது வந்து நீ வாயமாடி சும்மா இரு ரூபி ஜோசப் என்ன 2 பேரும் அதுக்குள்ள வந்து நிக்கிறியே நான் இன்னும் 2-3 நாள் கழிச்சு தான் வருவியன்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்னாச்சுப்பா பாதி இடங்கள் சுத்தி பார்க்காமலே வந்துட்டீங்களா எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் என் மாவன் அவன் பாட்டுக்கு தான் இருந்தான் அவனை அங்க போ இங்க போன்னு கிளப்பி விட்டது நீங்க தான் உங்களாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனையும் ஏன் என்னாச்சு என்ன ஆச்சா இவ அங்க வச்சு என் மகனை அடிச்சிருக்கா என் மகன் அதனால கிளம்பி வந்துட்டான் அதான் அவளுக்கு பிரச்சனை இருக்குல்லம்மா தெரியாம ஒரு அடி அடிச்சிருப்பா திருப்பி அடிச்சாதான் அவ சரியாயிடுவாள்ல ஆமா சரியாயிருவா அப்படியே முழுசா எல்லாம் சரியாயிட்டு பாருங்க என்ன அப்படியே தான் இருக்கா நல்ல இடத்துல போய் பொண்ணு பார்த்து கட்டினியே நம்ம எங்க போய் பார்த்தோம் உங்க அக்கா மகனுக்கு பார்த்த பொண்ணு கல்யாணம் நிக்க போகுதுன்னு என் பேரனை தாலி கட்ட சொன்னேன் அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அது சரியாகிறதுக்காக தான் 2 பேரையும் நான் தனியாவே அனுப்புனேன் அதாலதான் இப்ப எல்லா பிரச்சனையும் என் மகனை அவ அங்க வச்சு அடிச்சிருக்கா அவன் பாதியிலே ஓடி வந்துட்டான் இதுக்குதான் 2 பேரையும் தனியா அனுப்பாதங்கன்னு சொன்னேன் நம்ம ஒரு 2 பேராவது கூட போயிருக்கலாம் கூட போயிருந்தா மட்டும் நீ அடிய வாங்கியிருப்பா சும்மா எதுக்காண்டு பிள்ளைய போட்டு பேசிட்டு இருக்கா அந்த பிள்ளைக்கு இருக்கிற பிரச்சனை தான் உனக்கு தெரியும்ல தேவையில்லாம இப்படி கத்திட்டு கிடக்காது
உண்மையை சொல்லியா கட்டி கொடுத்தாவ? மறைச்சுதான் கட்டி கொடுத்தாவ. அப்ப நான் சொல்லதான் செய்வேன். அவிய செஞ்சது தப்பு. இங்க பாடுமா மடுமவளே அமுதா, 1000 தப்பு 1000 குறைகள் இருக்கதான் செய்யும். அதுக்காக அதை சொல்லி சொல்லி ஒருத்தர் மனுஷ புண்படுத்த கூடாது. அது ரொம்ப தப்புமா. அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். ஆனா அதுக்கான சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனியும் சும்மா சும்மா அந்த பிள்ளைய பத்தி அப்படிலாம் பேசக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழட்டும். அதுதான் நல்லது. நல்லா வாழ்வாவே. பிரச்சனை சரியானதா வாழ முடியும். அது வரைக்கும் வாழ்ந்துக்கிட முடியாது. 1 வருஷம் தான் அவளுக்கு டைம். அதுக்குள்ள சீக்கிரமா சரி பண்ண சொல்லுங்க அவிய அம்மைய. அமுதா, நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம தானமோ சரி பண்ணணும். ஆமா, நான் ஹாஸ்பிட்டலா இவளை கூட்டிட்டு போறேன். என்னெல்லாம் முடியாது தேய். அவிய அம்மிட்ட சொல்லுங்க, அவிய கூட்டிட்டு போவாவ. அதான் ஏகப்பட்ட பணம் இருக்குல்ல அவிய கிட்ட. அவியலையே செலவு பண்ணி பார்க்க சொல்லுங்க. என்னெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. 1 வருஷத்துல சரியானதான் இந்த பிள்ளை இங்க இருக்கும். இல்லைன்னா அவிய வீட்டுக்கு போயிடணும் சொல்லிவிட்டேன். அதுக்கு பிறகு நீங்க இந்த மாதிரி முட்டுக்கட்டெல்லாம் கொடுத்துட்டு நிற்கக்கூடாது. இங்கே பாடுமா, அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை. போதும் வாழ வச்சுட்டு தான் இருக்கோம். இனியும் வாழணும்னா சரியாகணும். அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். டூருக்கு போன இடத்துல பிடிச்சி அடிச்சிருக்காங்க. பயந்து போய் கூட்டிட்டு ஓடி வந்திருக்கான். ஒருவேளை வர வழியில பஸ்ல தூங்கி பஸ்ல இருக்க எல்லாரையும் அடிச்சிருந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் எல்லாரும் போயிருக்கணும். இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதான் எதுவும் அவ்வளோ நல்லபடியா 2 பேரும் வந்துட்டாவல்ல. யோசிச்சு பாருங்க தே, அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிருப்போம். அதான் எதுவும் நடக்கலம்மா, விடுமா. சும்மா எதுக்கு அந்த பிள்ளைய பிடிச்சி ஏசிக்கிட்டு இருக்கா? இதுல அவ தப்பு எதுவுமே இல்ல. அவளை மீறிதான் எல்லாரையும் அடிக்கிறா. சும்மா சும்மா அதே குட்டி குட்டி பேசக்கூடாதுமா. ஏத்தே, அப்படி அம்மையை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொல்லுங்க. சரி பண்ணி கூட்டிட்டு வர சொல்லுங்க. சும்மா என்னால இதை பத்தி பேசிட்டே இருக்க முடியாது. சரியானதான் இங்க இருக்க முடியும். சொல்லி வைங்க. ஜோசப், நீ வாப்பா. அம்மா உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கவா? சரிம்மா. ரூபி கண்ணா, கவலைப்படாதடா. அவிய கிடக்காவ. என்னோட சப்போர்ட் எப்பவுமே உனக்கு தான். சரி பாட்டி. ஆமா, டூர்ல நல்லா சுத்தி பாத்தியலா? எல்லா இடத்துக்கும் போனியல? நல்லா இருந்துச்சா? போன பாட்டி. ஆனா அவர் தான் ரொம்ப கோவத்திலே இருந்தாரு. அது ஒன்றும் இல்லைம்மா, திடீர்னு 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு பாத்தியா? அந்த கோவத்துல தான் இருக்கான். போக போக சரியாயிடுவான். இல்ல பாட்டி, நான் இப்படி இருக்கிறதுனால தான் அவர் அப்படி இருக்காருன்னு தோணுது. அப்படிலாம் இல்லைம்மா, என் பேரு ரொம்ப நல்ல டைப்பு. அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன கோளாறு. சீக்கிரமே அது சரியாயிடும். உன்னையும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். என்ன பாட்டி சொல்றீங்க? கோளாறா? அது சொன்னா அவனுக்கு புரியாதுமா பேட்டி. போக போக அவனும் சரியாயிடுவான். 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழதான் போறிய. அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. சரி பாட்டி. நீ உங்க அட்டைக்காரி பேசினதுக்கெல்லாம் கவலைப்படாத. அவளும் கொஞ்ச நாள்ல சரியாயிடுவா. 2 பேருக்கும் பிடிக்கிற மாதிரி நடந்துக்கமா தான் நல்லது. சரி பாட்டி. போமா, கை காலெல்லாம் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். உன் மாமியாரு சமைச்சு வச்சிருக்கா. சரி பாட்டி. என் மருமவ அமுதா ஏண்டா இப்படி இருக்கானே தெரியல. வாழ வேண்டிய பிள்ளைகள் சின்ன சிறுசுவலு. கோபத்தாபங்கள் இருந்தாலும் இவ தானே எடுத்து சொல்லணும். நான் பார்த்த வரைக்கும் ரூபி பிள்ளை நல்ல பிள்ளை, தங்கமான குணம். இந்த பிள்ளைய பிடிக்கலன்னா வேற எந்த பிள்ளையும் அவளுக்கெல்லாம் பிடிக்காது. நம்ம தான் எப்படியாவது 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். தங்கச்சிமா மரத்தடிக்கு வந்திருப்பா, அவகிட்ட போய் பேசுவோம். தங்கச்சிமா வந்துட்டியடா? ஆமாக்கா, நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. இங்க பார்பியல்னு எது பார்த்துட்டே இருந்தேன். வரலாம் தாண்டா கிளம்புனேன். அதுக்குள்ள ரூபியும் ஜோசப்பும் வந்துட்டாவளா? அதான் அவிய கூட பேசிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஏக்கா, அதுக்குள்ளே டூருக்கு போயிட்டு வந்துட்டாவ. இன்னும் 2-3 நாள் கழிச்சு தானே வருவான்னு சொன்னியே. நான் அப்படிதாம்மா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா அவிய அதுக்குள்ள வந்துட்டாவ. சரிக்கா, வாங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க. உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். தங்கச்சிமா, இது இருக்கட்டும்டா. மனசுக்கு ஒரே வருத்தமா இருக்குமா. ஏன்க்கா? ரூபி மாவையும் என் பேரனையும் ஒண்ணு சேர்க்கணுமா? அதுக்கு எனக்கா ஒன்னா சேர்ந்து தானே போயிட்டு வந்திருக்காவ. வேற என்ன? ஒன்னா சேர்ந்து போனாலும் அவிய ஒன்னா இல்லம்மா. இன்னும் பிரிஞ்சேதான் இருக்காவ. என் பேரு நடந்துகிடியது எனக்கு இன்னும் சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவன் மனசுக்குள்ள என்ன அந்த குடுமிதான் கடந்து டிங்கி டிங்கின்னு ஆடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கேன். அதனாலதான் அவன் இப்படி நடந்துக்கிட்டியா? என்னக்கா சொல்றிய? ஆமாமா, என் பேத்திய கொஞ்சம் கூட நேசிக்க மாட்டேங்க. அவ என்ன சின்னதா ஒரு தப்பு செஞ்சாலும் உடனே அம்மாக்காரிக்கிட்ட சொல்லி கொடுத்துறியா. இப்ப கூட டூர்ல இருந்து வந்த உடனே அங்க வச்சு அடிச்சான்னு சொல்லி கொடுத்துட்டான். கட்டுன பொண்டாட்டியாச்சே, காப்பாத்தணுங்கிற எண்ணம் ஒண்ணுமே இல்ல. இவனே 1க்கு 2ஆ சொல்லி கொடுக்கான். என் மருமவளுக்கு 1 சொன்னாலே போதும், அவ ஆடு ஆடுன்னு ஆடுவா. பாவம், அந்த பிள்ளைய மூஞ்சிக்கு நேரம் ஏசிவிட்டாமா. முகம்லாம் வாடி போய் நின்னா. நான் தான் கொஞ்சம் ஆறுதல் சொல்லி விட்டுருக்கேன்.
ரூபியை நினைச்சாதான் மனசு ரொம்ப வருத்தமா இருக்குமா. ஆமாக்கா, இருக்காதா பின்ன, நல்ல பிள்ளை. உங்க மார்மாவை இப்படி பண்ணியாலேக்கா. பேரவை எதுக்கு வர சொல்லணும் அந்த பிள்ளைய? இப்படி குத்தி குத்தி பேசியதுக்கா? அதாம்மா எனக்கும் சங்கடமா இருக்கு. இதுக்கு அந்த பிள்ளை அவிய வீட்டிலே இருந்திருக்கலாம். என் பேரன் ஒரு பக்கம் பேசியா, என் மருமவும் ஒரு பக்கம் பேசியா. நானும் என் மகன் ஆசீர்வாதமும் தான் எதுவுமே சொல்றது இல்லம்மா. எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னே புரியல. என் பேரனும் பேத்தியும் ஒன்னா சேர்ந்து நல்லபடியா வாழணும், அதுதான் என்னோட ஆசை. அதுக்கு என்னம்மா செய்யலாம்? ஏக்கா, ஏற்கனவே நம்ம ஒரு ஐடியா போட்டோம்ல. உங்க பேரனையும் பேத்தியும் தண்ணி கொடுத்துன்னு அனுப்பியதுக்கு அந்த மாதிரி அனுப்பிடுங்க. என் மருமவ அமுதா அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட மாட்டாமா. என் மகன் ஆசீர்வாதத்துக்கிட்ட சொன்னா அவனாவது கொஞ்சம் யோசிப்பான். என் மகள் அமுதா விடவே மாட்டா. அப்படியே ஒருவேளை நம்ம தனியா வச்சுட்டோன்னு வச்சுக்கியா, கண்டிப்பா அந்த பிள்ளைய தனியா விட்டுட்டு இவன் மட்டும் இங்க வந்து இருந்துக்கிடுவான். அதனால அதுவும் சரியா வராதுமா. ஏக்கா, எனக்கு என்னவோ அதுதான் சரியா வரும்னு தோணுது. உங்க பேரை இங்க வந்தானா அவனை துரத்தி விடுங்க அங்க போன்னு. அவிய 2 பேர் மட்டும் தனியா இருந்தாதான் ஒழுங்கா பேசிக்கிடுவாவ, பழகுவாவ. ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிக்கும். ரூபி பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவளுக்கு ஜோசப்ப பிடிச்சிருக்கு. உங்க பேரன் தான் மக்கர் பண்ணிட்டு தெரியான். 2 பேரும் ஒன்னு சேர்ந்து வாழணும்னா இதுதான் ஒரே வழி. ஒரே வீட்டுக்குள்ள கடந்தாதான் 2 பேரும் பியாசி வாங்கி இருப்பாவ. அதனால உங்க மகன்கிட்ட பியாசுங்க. தனியா ஒரு வீட்டை பார்க்க சொல்லுங்க, 2 பேரையும் தனியா வைக்க சொல்லுங்க. இந்தா புழுக்கையா புருஷனும் இருக்காவல்ல, அந்த மாதிரி தனி வீடு பார்த்து வைக்க சொல்லுங்கக்கா, அதுதான் நல்லது. சரிம்மா தங்கச்சி, என் மகன் ஆசீர்வாதத்துக்கிட்ட சொல்றேன். சரிங்கக்கா.